தெரியாத புலி வித்த பேமானியா போட்டு வராத மத்தவங்க பொண்டாட்டியா போட்டு துரியாசுதா டேய் சொல்லாமா புரியா மனசு கூட தம்பி வெந்தனில் வேகாது என்ன சொல்லுப்பா ஈத்து போட்டு அடிக்கிறிய போத்துக்கு என்ன தின்றா ஏன்னா ஒதுக்கலோன்னு போற தேவடா மச்சான்றான் சகலன்றான் பாரியா டேய் நீ அடி வாங்காம இருக்கணும்னா போய் மகாராஜா கிட்ட போய் குடுகுன்னு ஓடியாந்தா கர
சுத்தினே கேட்ட கேள்வி இல்லாத எல்லாம் தீத்து போட்டு அடிக்கிறானே நீ ஒரு அப்பனும் பிறந்திருப்ப அப்படின்னு கேட்கணும் போய் கேட்கணும் போ போய் கேட்கணும் போ அங்கிருந்து ஓடியாந்து சுத்தலையே கேட்காத கேள்விக்கு இடம் இல்லாம ஈத்து போட்டு அடிக்கிறியே நீ ஒரே அப்பனுக்கா பிறந்திருப்ப இல்ல ஒரு தெருவுக்கு சேர்ந்து தம்பி இவ்வளவு விளக்கமா ஒரு அப்பனுக்கு பிறந்தான்னு கேக்குறிய ஒரே அப்பனுக்கு பிறந்தான்னு கேக்குறிய இத நீயா சொல்லல அந்த ஆளா சொல்லல எவனோ அத சொல்லி குடுத்தான் அந்த ஆளை கொஞ்சம் கண்ணால காட்டு பாக்கலாம் அந்த வக்கால போய் காட்டுமா டேய் யாரோ டேய் வாடங்க டேய் வாடா டேய் இரு கொல்லு பாட்டி போயிட்டு போனே கேட்டு வந்து டேய் வாடா டேய் அடிக்குறானே வாடா அடிக்குறானடா உன்னை அடிச்சா புட்டான் இல்ல உடைச்சு புட்டான் அச்சா புட்டா பாய வர்றானே மகாராஜா வணக்கம் தம்பி எந்த அனலில் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது கல்வருக்கோ பயமில்லை காவலுக்கோ மிக எளிது ஒருவருக்கு கொடுத்தாலும் நிறைவின்றி குறை வராது அப்பேற்பட்ட பொருள் என்ன பொருள் அது நம்மளுக்கு தெரியாது என்ன மச்சான் அது நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு தெரியாது அதான் சாராய போட்டோம் அதானா அதான் சாராய போட்டோம் சாராய போட்டல குடிகார புத்தி போவாங்க மகாராஜா எனக்கு தெரியுங்க அதான் கல்வி பொருள் ஏன் சூத்து புண்ணாக்கு கல்வி பொருள் அப்பேற்பட்ட கல்வியை கற்றுணர்ந்த கனதனுவாங்க சபைக்கு இந்த சிறியவன் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி ஒரு கோடி தண்ணி பாம்பு தெரியுமா இப்படி அடிப்பான் பாரு அதே மாதிரி இல்லையா இதுக்கு நோய் வந்து போச்சு கொரோனா நோய் வந்துச்சு அது நான் டாக்டர் குத்து பார்த்தேன் நானா டாக்டர் என்கிட்ட கூட திருச்சி எடுத்துன்னு வரேன் திருச்சி எடுத்துன்னு முனை போய்விட்டது தம்பி என்ன பார்த்தா எப்படியா இருக்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க அது என்னப்பா அப்படின்னா என்ன அப்படின்னா என்னன்னு கேக்குறேன் ஆமா தெரிஞ்ச பிச்சை எடுப்பான் நெருக்கிறேன் அப்ப என்ன பார்த்தா பிச்சைக்காரன் மாதிரி மாட்டிச்சு மச்சான் தண்ணி பானி வாங்கிடு நீ அடிக்கிட்டாங்க இந்த ஜாட்டி முளைச்சு ஜாட்டி முனை பிரிஞ்சு போயிட்டு இல்லைங்க அதால சிக்கல்ல போய் மாட்டிக்கிதுங்க அடிக்க கூடாதுன்னு சொல்லுது ஜாட்டியா கண்ணு வந்து போய் ஏன் இப்படிலாம் அடிக்கிறேன்
தம்பி சபையை பார்த்தனியா எப்படி விளக்கம் எப்படிப்பா விளக்கம் எப்படி விளக்குமா யார் பாப்பாவா இவனுக்கு உன் தங்கச்சி கேட்கலாம் ஓய்தா குத்துரு அதான் தம்பி சபையை பார்த்தனியா எப்படி விளக்கம் மகாலட்சுமி கடாட்சியம் வருது சபை மகாலட்சுமி கடாட்சியம் வருது சபையில வேடம் தாங்கி வந்தனே என்னுடைய விளக்கம் என்னன்னு தெரிய வருமா எதுக்குடா வரீங்க தேவையா போய் எவன் கூப்பிட்டான் நீ எதுக்கு வர உனவா எவனா கூப்பிட்டான் எவன் கூப்பிட்டா நாங்க வரணுங்க எதுக்கு வந்தீங்க பேர் நச்சர் போடுறேன் எல்லாம் செய்யறாரு பேர் நச்சர் போடுறேன் யார் மேல கொடுக்குறாங்க அப்படி போடு எல்லாம் வாங்கி வை காலையில நம்ம பொண்டாட்டி புள்ள வீட்டுக்கு போனா கேட்கல ஆமா எடுத்து எடுத்து கொடுக்கலாம் ஆமா எடுத்து கொடுக்கலாம் போடுற நச்சர் போடுற தம்பி யார் என்று விளக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டங்க திருவண்ணாமலை மாவட்டம் தஞ்சாவூர் வட்டம் தண்டராமட்டு வட்டம் கொட்டையூர் கிராமம் கொட்டூர் கிராமம் கொட்டூர் கிராமம் இவர்தான் காங்கிரீட் பவுனு காங்கிரீட் போற பவுனா காங்கிரீட் பவுன் அதான் தம்பி தம்பி காங்கிரீட் போன பவுடுன்னு சொல்றிய பவுடுன்ற அந்த பவுனுக்கு இங்க என்ன வேலை மயில கேக்குறேன் அந்த கண்டவனுக்கு போன மேடம் இங்க அந்த தேவடா பையனுக்கு என்ன வேலைங்க கேக்குறேன் நானு மச்சான் என் கோவத்தை போய் நாக்காத அப்படியே செருப்பு தின்ற மாதிரி தின்றுவான் தம்பி வீண் வார்த்தை எதனா பேசணும் கையில என்ன வச்சுக்கணும் பாத்தியா மாடு கட்டுற கத்தி கம்மிரு மாடு தம்பி எப்படி விளக்கம் ஏங்க அருகாமல் இருக்கக்கூடிய மந்திரி எங்களுக்கு தெரிஞ்சால் போதாது விளக்க விவரமா சொல்லுங்க தெரிவிக்கிறோம் போ ஆதிசேஷன் மட்டும்தான் விளக்கம் பலராமருக்கு வாகனமாக விளங்கக்கூடிய என்னுடைய பெயரோ ஆதிசேஷன் பாம்புங்க தம்பி அது மட்டும் இல்லாமல் இதோ அமர்ந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் என்னை கண்டால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா அப்படியே சும்மா செருப்பத்து கையில வச்சுக்கோங்க கொடுத்து சூத்த முறுக்கு உன் அம்மாவை போட்டு நூறுக்கு இந்த மக்கள் அனைவரும் என்னை கண்டால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா தெரிவிக்கிறோம்
அண்டத்தில் உள்ளவரெல்லாம் தம்பி, இந்த மக்கள் அனைவரும் எந்தனை கண்டால் என்று நடுக்க ஆமா நாமோ அந்த வெகு நேரமாக இருந்த காரணத்தால் சாமியான பலராமர் ஏதோ ஒரு காரணமாக வைத்திருக்கின்றார் என்று கண்டு கொள்ள வேண்டும். என்ன காரணம் என்று பார்க்கலாமா? சாமி பலராமர் இருந்தால் ஒரு எச்சரிக்கை. அப்படியே மறுபடி கட்டளை ஐயோ சாமி தனியாக நீங்கள் இருவரும் இந்த மலை மீது வந்த காரணம் என்ன? என்ன அழைத்ததோ எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் இருவரும் தனியாக வந்திருக்கக்கூடிய காரணத்தை எனக்கு விவரமாக தெரிவிக்க வேண்டும். நில்ற போட்டோ எடுத்துக்கலாம் போன நில்றா டேய் போன எங்கடா அது அவர் மூஞ்சி மாத்திட்டா இந்த பக்கம் தான் என்னுடைய ஆதார கவனங்களை ஆதாரம் செலுத்தபடியால் என்றென்றைக்கும் நீடூழிகார வாழ கடவுள். அப்படி ஆகட்டும். அதுதவிரவும் உன்னை எதற்காக அழைத்தேன் என்றால் நாங்களோ இங்க வந்து சனிவாரம் பிறந்து 15 நாள் ஆகிவிட்டபடியால் என்னுடைய தம்பியாகிய வாகனமாகிய கருடதேவனை எடுத்து அனுப்பினோம். அன்னவரை சென்று நெடுநேரம் ஆகிவிட்டது. ஆளை இன்னும் காணோம். அதனால் அது சீக்கிரம் சென்று கொண்டு வருவாய் ஆதிசேஷா. அப்படியே ஆகட்டும் சாமி. நம்ம சாமியான பலராமர் தெரிவித்த பிரகாரமே அதிவேகமாக சென்று தலமலை கொண்டு வர வேண்டும். தலமலை கொண்டு வருவதற்கு எப்படி போக வேண்டும் தெரியுமா? எப்படி போனா தெரிவிக்கிறோம் போ. சண்டை மூட்டாங்க
அடே தோழா, ஐயா நாம் வருகிற மேகத்தில் மேகத்தில் நம்முடைய மீசையானது மீசையானது படபடபடவென்று துடிக்குதல்லவா? படபடவுடன் துடிக்கிட்டேன். அது மட்டுமா? நாம் மீண்டும் எப்படி போகணும் தெரியுமா? எப்படி அந்த படமதை தான் எடுத்து அடே தோழா, ஐயா நாம் படம் எடுத்து வருகின்றதை கண்டு கண்டு இந்த பூமியிலே எப்படி ஓரோரு அடியாக நடந்து வருகின்றோம். ஆமா ஆமா அது மட்டும் இல்லமா, ஆ இடமதை தான் கொடுத்து தான் கொடுத்து அதே தோழா, ஐயா நாம் வருகின்ற வேகத்தை கண்டு மேகத்தை கண்டு இந்த பூமாதேவியாகப்பட்டது பட்டது எங்கோ ஓடி மறைந்து விட்டது. மறந்து விட்டது. அது மட்டும் இல்லமா, ஆ அதற்கு இடிக்கென தானிருந்து ஏ தோழா, ஐயா பூமாதேவியோ ஆ ஓடி பதுங்கி விட்டாள். பதுங்கி விட்டால் தங்கையானவள் ஆனவள் திடுக்கென தான் எழுந்து தாய் எழுந்து என் அருகிலே ஓடி வந்து ஓடி வந்து ஜலத்தையும் கொடுத்து விட்டாள். கொடுத்து விட்டாள். நான் இப்போ எங்க செல்ல வேண்டியது தெரியுமா? எங்க? அடமு எப்படி என்றால் என்றால் இருதேவன் ஆஹா இஷ்டமுக்கிய பாகப்பட்டவர் ஜலம் எடுத்து வர அனுப்புண்ட நேரத்திலே மூர்த்தியாகி ஆஹா அறியாமல் வீழ்ந்துவிட வீழ்ந்துவிட ஆதிசேஷன் மறுமுறை எடுத்து அழைத்து வேடன் சென்றவன் சென்றவன் ஜலம் எடுத்து வரவில்லை வரவில்லை என்று என்று ஆதிசேஷனை அழைத்து அழைத்து அது சீக்கிரமாக சென்று ஆஹா. ஜலம் எடுத்து வர தெரிவிக்க ஆஹா. அந்த நேரத்தில் நேரத்தில் ஆதிசேஷன் ஆகப்பட்டவன் ஆ. ஜலத்தை எடுத்துக்கொண்டு ஆ. மறுமுறை செல்லும் நேரத்தில் ஆ. அதோ கிருஷ்ணமூர்த்தி வாகனமாகிய ஆ. இருடாழ்வார் ஆ. அன்னவர் சாமியை நினைத்து நினைத்து புலம்புகின்ற விதை காண்க. நீ அப்படியே பாடுறா இதை தெரியல ஆசையாக நான் சென்றேன்.
என்னை காத்து ரசிக்க வேண்டும் ஆண்டவனே. பார்த்தலா யாரு போற ஆம்பளையா நாடகத்தை பாரு என்ன அங்க பண்ணிட்டு நாடகத்தை பார்த்தாங்கிறா அடே கொங்கரி முக்கா அடே கோடாரி முக்கா அட சாசன வாடா உன்னிடம் என் சாமர்த்தியம் செலவு சொல்றேன். நான் மரியாதை கொடுக்க வேண்டும். என்னிடம் வீம்பாக பேச வேண்டும். மரியாதை ஓடிப்போ. பாம்பாக பிறந்து வீம்பாக பேச சொல்றியா? அட பல்லாமை பேச வந்த
நீ மேல மட்டும் பிடிக்காத சேர்த்து பிடி. எப்படி சோம்பேறி மூடனானே சோதேரி போடுறானே சோதா பையனா ஆட்ட நெல்லு நன்று அந்த கூதித்தே வாட்டி வதைக்காமல் விட மாட்டேன் பாருடா. ஒரே அடியாக ஓடிவிடு அது சாசன ஒண்ணு போய் முன்னத்து நான் காத்துருவியா அட பாக்கும்போது வச்சு போடுவேன் சாகுற அளவுக்கு வச்சு போடுவேன் வடிச்சு போடுவேன் அடே அதே கேளுங்க அட மாட்டியா நடிக்க அடிக்கடி சபதம் ஊதி அஞ்சாமல் அடிப்பேன் என்றார். அல்லது அண்ணா உடுப்புடன் கோபமா இதன் புரிய சட்டர் கையில் எடுத்து அவன்
கட்டளிட்டு விட்டு ஒரு தலையை அறுத்து விடுகிறேன். இருவர் மனமும் நோக்கடி பண்ணுகிறேன். விடுதலை நான் தலையை அறுத்து விடுகிறேன். தம்பி ஆனா தம்பி பதராஜ பதராஜ தம்பியே சொல்லிவிட்டான். பதராஜ கொஞ்சம் அமைதியாக இருக்கும் தம்பி. சொல்லாத வார்த்தைகள் பேசினார். எனக்கு எடுத்து வைக்கின்றீர்களா? ஆனால் தம்பி இருவரை ஒன்று அதாவது இருவரையும் ஒன்றாக பார்க்க வேண்டும். இப்படி இருக்க இருவரும் நம்மளே நம்பிவிட்டார். அப்படி இருந்தாலும் இனி வரும் பிள்ளைகளை என்னிடம் கூற வேண்டும். எப்படி இருந்தாலும் அதாவது தெரியாமல் ஏதோ சொல்லிவிட்டான் தம்பி. அதாவது நம்முடைய இரு கைகளை தட்டினால்தான் ஓசை ஓடும். ஒரு கையை தட்டினால் ஓசை ஓடாது. தன்னை போல நாம் இருவரும் அனைவரும் கும்பலா இருந்தால் லாபம் உண்டு, பிரிந்தால் லாபம் கிடையாது தம்பி. மொழியை கேட்டு
கோபத்தை தான் அல்லது எழுதவனே எழுதவனே உன்னை எப்படி அவமானம் செய்த அந்த ஆதிசேஷனுக்கு அவனுக்கு சாபத்தை கொடுத்திருக்கின்றேன். நீ அதற்கு மஞ்ச வேண்டாம். நீ அவன் ஆதாயத்தில் பறக்கின்ற பொழுது உந்தன் நியல் பட்டவுடன் அந்த ஆதிசேஷன் மீது உந்தன் நியல் பட்டவுடன் அந்த ஆதிசேஷன் மறந்து விடுவான், மறைந்து போயிடுவான், அவன் இறந்து விடுவான். அதனால் இஷ்டம் போல ஆதாயத்தில் பறந்து செல்வாய். உன் சொல் பிரகாரமே நான் ஆகாயம் பறக்கின்றேன். அப்படியா சுவாமி? அந்த ரெண்டு கிடுகிடுன்னு அதுல பறக்கும். நிகழ்பட்டார் சுவாமி வாசி கேட்டு தேவன் சில நேரத்தில் அதற்காக சென்று அரைப்புத்தூள் கொண்டு வந்து நாம் நீராடுவதற்கு சென்று அரைப்புத்தூள் கொண்டு வர கிருஷ்ணமூர்த்தி. நான் சென்று அரைப்புத்தூள் கொண்டு வர வேண்டும். அண்ணா பண்ணிய கோபத்தாள் அன்பே நெஞ்சோ உன்னிட முகத்தில் நான் ஒரு நாள் முடிப்பேன் என்று கேட்டு தான் இருந்தான்.
என்ன நீ ஒரு ஆளுமாக என்ன அழைப்பு போட்டு போட்டபடி என்ன எளிதமாக சொல்கின்றாயா? உன்னித முகத்தில் நான் ஒரு நாள் முடிக்க வைத்தேன். இல்லையோ இனியோ என்ன? எனக்கு இந்த தனி நாடு இந்த உலகத்தை விட்டு நான் செல்கின்றேன். இதோ நகர் மலை மீது கால வைத்து இந்த நகர் மலை விட்டு அழிந்து ஓட தொடங்கியது. பிறகு இதோ திருப்பதி மலை மீது கால வைக்கின்றேன். 7வது மலை மீது திருப்பதி மலை மீது சீனிவாச பெருமாளாக இதோ காட்சியளிக்கின்றேன். இதோ திருப்பதி இருந்த முகத்தை மாற்றி சீனிவாச பெருமாளாக வெங்கடேஷ் பெருமாளாக பெருமாளாக வரக்கூடிய தேவர்களுக்கு 7வது மலையில் அமர்ந்து வரக்கூடிய தேவர்களுக்கு துளசி மாலை அமர்ந்து கொண்டு வரக்கூடிய தேவர்களுக்கு ஆத்திரமனுக்கு அதி அழித்து தர்மத்தில் அடித்து இதோ திருப்பதி மலை மீது இனி ஒரு பெருமாளாக அவதாரம் செய்கிறேன். இனி ஒரு தரம் முகத்தை முடிக்க மாட்டேன் சென்று பிரகாரம் எருடாழ்வார் பார்த்து செல்லும் நேரத்தில் அந்த சாபத்தை கொடுத்து எப்படி பிழைப்பது, எங்கு செல்வது, எங்கு உறங்குவது என்று அதை கிருஷ்ண பெருமானை வளராமல் கிருஷ்ணபதி நிறுத்து ஆதிசேஷன் ஊருக்கு போன காரியம் சாமி கெருடனுக்கு மரமலை கொடுத்து விட்டு என்னுடைய மனமானது அறிந்தோம் என்னுடைய மனமானது புரிந்தோம் எனக்கு இப்பேற்பட்ட சாபத்தை அழித்து விட்டீரு. அது மட்டுமா நீ எனக்கு அன்னையாகவும் தந்தையாகவும் உனக்கு அடிமையாக இருந்தவரை இப்படி சாபம் கொடுத்து விட்டாயே. இந்த பூமியில் உள்ளவர் அனைவர்களும் எந்தனை கண்டால் அஞ்சியே நடுங்குவார்கள். இப்பேற்பட்ட சாபத்தினால் என்னை யார் மதிப்பாரோ என்ன செய்வாரோ இருந்த போதிலும் பலராமரே உங்களுடைய வாகனமாகிய ஆதிசேஷனை பொறுத்து காத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. எப்படி என்றால் கிருஷ்ணமூர்த்தி அகப்பட்டவர் கிருஷ்ணமூர்த்தி மாலாகி கண்ணாக இருந்தவர் மாலாகி கண்ணன் மீதில் கண்ணன் அகப்பட்டவர் பலராமர் மீதில் ஓழித்து திருப்பதி மலையில் 7வது மலையில் அமர்ந்து வரக்கூடிய பக்தருக்கு வரம் அளிக்க வேண்டும் என்று அது 7வது மலை மீதில் அமர்ந்து கொண்டிருக்க நேரத்தில் அது ஒரு நகரி தேச அன்புடைய அப்துல் காதர் மகள அப்துல் காதர் மகள விலகக்கூடிய கண்ணுக்கு நிறைந்த கணவனாக வர வேண்டும் என்று நாள் ஒரு மேலையும் கோயில் வண்ணமாக தவம் செய்து கொண்டிருக்கின்றாள். நங்கையானவள் இந்த தினத்தில் இந்த வெங்கடேஷ் பெருமாளை நம் கண்ணில் பார்க்க வேண்டும் என்று இது ஒரு நகரி தேசம் கூடிய அப்துல் காதர் மகள் அவர்கள் கூடிய நங்கையானவள் சபாநாடு வருகின்றார்.
நாடக